அண்மை செய்தி. நாளை பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதால் இன்று மாலைக்குள் அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஏகமனதாக நேற்று பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார். அதை அடுத்து குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். குடியரசுத் தலைவரும் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருந்தார். நாளை இரவு 7:15 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. இதில் முக்கிய அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள். அந்த பட்டியல் தற்பொழுது தயாரிக்கும் செய்யும் பணியில் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த 17வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர்களாக இருந்தவர்கள் 19 பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். எனவே புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்க பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதால் இன்று மாலைக்குள் அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் டெல்லி இல்லத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. புதிதாக அமையுள்ள அமைச்சரவையில் 15 இலாக்காக்களை கூட்டணிக்கு ஒதுக்க பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும், அதே போல ஆந்திராவை சார்ந்த 5 எம்பிக்களுக்கு அமைச்சராக வாய்ப்பளிக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா ஆகிய கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் எனவும் பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கர்நாடகாவிலிருந்து பிரகலாத் ஜோஷி, பசவராஜ் பொம்மை உட்பட 4 பேர் அமைச்சராக வாய்ப்பு என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரைக்கும் கேரளா மக்களவை தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள நடிகர் சுரேஷ் கோபிக்கு அமைச்சரவையில் இடம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியவர்கள் தொடர்ந்து மத்திய அமைச்சராக தொடர்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு மீண்டும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு இறுதி பட்டியல் தயார் செய்யப்படும். பிறகு இந்த பட்டியல் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழாவிற்கு உரிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு டெல்லியில் செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மற்றும் பாராகிளைடர்கள் பறக்க இன்றும் நாளையும் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகம் முழுவதும் தமிழகம் மற்றும் தேச அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் இந்த பதவியேற்பு விழா உற்று கவனிக்கப்படும் நிகழ்வாக மாறி இருக்கிறது.